பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாங்க? பொண்ணு வீட்டுல உனக்கு பிடிச்சிருக்காமப்பா, கல்யாணத்துக்குலாம் அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. சரிங்க. முட்டை வைக்கிறீங்களா? இல்ல இல்ல சாப்பிடு சார். ஆனா ஒரு சின்ன பிரச்சனையாப்பா. என்னங்க? அதுதான் என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க. என்னங்க? பொண்ணுக்கு சின்னதா ஒரு தோசம் இருக்காமா. பரவாயில்லைங்கண்ணா, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீ பார்க்க மாட்டேன், அவங்க பாப்பாங்களாமா. ஆனா அதால நம்ம ஊர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்ல ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணுவாப்பா. நீயும் பொண்ணு சேர்ந்து உட்காந்து 2 பேரும் ஒண்ணா உட்காந்துக்கலாம். அவன் ஒண்ணா உட்காந்துடா பரிகாரம் பண்ணுவாமா. அந்த பரிகாரம் ஒரு 10,000 எனக்கு கொடு. காசுங்களா? வாங்கணும். நீங்க பிள்ளையவே கண்ணுல காட்ட மாட்டேறீங்க. எப்ப பார்த்தாலும் காசு வேணும் காசு வேணும் கேக்குறீங்க. அண்ணன் 6 தெரியுமா எனக்கு 1008 வேலை விட்டு போட்டு வந்திருக்காரு பொறையவள ஜெமீனாக்கு. நீ இப்படி பேசிட்டு இருக்கிற நீ ஃப்ரெண்ட பாத்தீங்களா? அவருக்கு முடிச்சு விட்டுதான். வேண்டாங்கண்ணா. தேங்காய் காசு என்ன மாங்காய் காசு இந்த பாலக்காய் காசுன்னு சேர்த்து தரங்கண்ணா. நம்மளுக்கே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டுருங்க. புள்ள நல்ல பிள்ளையா இருக்குங்க. சரி சரி, நீ காசு வேணா கூட, ஆனா பக்கத்துல நிக்காத. சரி விடுறா, பாத்துட்டு போட்டோம். என்னையா உனக்கு பொண்ணு போட்டோ பாக்கணும் தானே? ஆமாங்கண்ணா. இந்தா இது புடிங்க. தின்றாதீங்கண்ணா. இந்தா இதா பொண்ணு. சுத்திட்டு இருக்கான். பொண்ணு நல்லாக்கா? சரி, பொண்ணு உனக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு அதை கேக்குறியா? அப்படிங்களா? இந்தா கேளு. பேர் சொல்லுதுங்களா? சொல்லு சொல்லு சொல்லு. இப்ப நம்ம அடிச்சிருக்கா நம்மளையா? இப்ப நம்புறியா? சரி ஓகே, என்ன பண்ற? இதே மாதிரி ஒரு 10,000 ரெடி பண்ணிட்டு நாளைக்கு நம்ம ஊர் கோயிலுக்கு வந்துரு. பொண்ணை பார்த்து பரிகாரம் பண்ணிடலாம். சரியா? புது மாப்பிள்ளைக்கு